எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் குமார். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சமையல் எண்ணெய். இப்போ ஒரு காலத்துல நம்ம பாட்டுக்கு செக் எண்ணெயை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், சரிங்களா? அந்த செக் எண்ணெயில கொழுப்பு அதிகமா இருக்குது, சூரியகாந்தி எண்ணெயை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, சூரியகாந்தி எண்ணெய்க்கு போயிட்டோம். அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு பாக்குறப்ப நிறைய பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள், புற்றுநோயில இருந்து ஹார்ட் அட்டாக், சுகர், பிரஷர், ஒபிசிட்டி, உடல் பருமன், இப்படி எல்லா வகைக்கும் இன்னைக்கு இந்த எண்ணெய் தான் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? ரீஃபண்ட் ஆயில் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்ன சொல்றாங்க, திருப்பி செக்கெண்ணெயை பயன்படுத்துங்க அப்படிங்கிறாங்க. இப்போ செக்கெண்ணெய் அப்படின்னா என்னன்னா, மரச்செக்கெண்ணெய், கல் செக்கெண்ணெய், இதுதான் உடம்புக்கு நல்லது. அந்த நல்லெண்ணெய் ஆகட்டும், கடலெண்ணெய் ஆகட்டும், இது தயார் பண்ணக்கூடிய எள்ளு, கடலை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்தி இயற்கையா விளைய வச்சு அதை அந்த செக்கில் போட்டு எடுத்ததுனால அதுக்கு நம்மளுக்கு உடம்புக்கு நல்லதா இருந்தது. ஆனா இன்னைக்கு அதுக்கும் ரசாயனத்தை அடிச்சு செக்கெண்ணெய் அப்படிங்கிற பேர்ல செக்குக்கு மோட்டரை மாட்டி, சரியா, அதுல எடுக்காங்க. இப்போ அதுலயும் அந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் செக்கெண்ணெய் அப்படின்னு லேபிளை விட்டு வித்துட்டு இருக்காங்க. இதுல வித்தியாசமா இன்னைக்கு டாக்டர்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரைஸ் பிரான் ஆயில பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. நல்ல தரமான ரைஸ் பிரான் ஆயில் வாங்கி பயன்படுத்துங்க அப்படின்னு. இப்போ ரைஸ் பிரான் ஆயிலும் மார்க்கெட்ல நிறைய இருக்குது, சரியா? நான் யாரையும் குறை சொல்லலை. மோதிக்கர்லையும் ரைஸ் பிரான் ஆயில் இருக்குது. இப்போ மோதிக்கரில் இருக்கக்கூடிய ரைஸ் பிரான் ஆயில் இதுதான், சரிங்களா? சோல்ஃப்ளவர் ஆக்டிவ் ரைஸ் பிரான் ஆயில் அப்படின்னு சொல்றாங்க. சிகப்பரிசி தவுட்ல இருந்து எடுக்கக்கூடிய அற்புதமான சமையல் எண்ணெய். இப்ப சமையல் எண்ணெய் அப்படின்னாலே இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு வாட்டி பயன்படுத்தின எண்ணெயை இன்னொரு வாட்டி பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே அது கொதிநிலை அடைஞ்சுதான் நம்மளுக்கு வந்திருக்குது. அந்த எண்ணெய் வித்துக்கள்ல இருந்து எண்ணெய் எடுக்கிறப்ப ஓவர் ஹீட்ல அதை பிழிஞ்சு எடுக்கிறப்ப அது ஏற்கனவே சூடாகி தான் வருது. அப்ப அது உள்ள போறப்ப அது கெட்ட கொழுப்பாவே இங்கேயே ஆயிருது, உள்ள போறப்ப அது கெட்ட கொழுப்பா மாறுது, சரியா? இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த நல்ல கொழுப்பா அது எப்ப இருக்கும் அப்படின்னா, நீங்க உள்ள அனுப்புறப்ப வாயில நீங்க அந்த எண்ணெய் பதார்த்தங்களோ சமையல எது வாயில வச்சாலும் சரி, நீங்க மென்னு உள்ள போறப்ப அந்த இதுல அது என்ன ஆகும், நல்ல கொழுப்பா மாறி உள்ள போனாதான் உடம்புக்குள்ள ஆல்ரெடி இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு வெளியேறும், சரியா? நல்ல கொழுப்பு உள்ள போனாதான் கெட்ட கொழுப்பு வெளியேறும். இப்போ நம்ம வாயில வைக்கிறப்ப அது கெட்ட கொழுப்பாவே வச்சோம்னா இதுவும் போய் என்ன ஆகும், டெபாசிட் ஆகும், தேவையில்லாத உடல் உபாதைகள் வருது. இதுதான் மேட்ரு. இப்போ இந்த ப்ராடக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா, கூல்டு ப்ரெஸ் மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. குளுமையா இருக்கக்கூடிய இடத்துல அதை ரொம்ப ஹீட் கொடுக்காம கிட்டத்தட்ட செக்கெண்ணெய் மாதிரியே ப்ராசஸ் பண்ணி இவங்க எடுக்கிறாங்க. செக்கெண்ணெய் கிடையாது, செக்கெண்ணெய் மாதிரியே சூடு ஏறாம இவங்க என்ன பண்றாங்க, அந்த எண்ணெய் வித்துக்கள்ல இருந்து எண்ணெய் எடுத்து இது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல் ஆக்டிவ் சோல்ஃப்ளவர் ரைஸ் பிரான் ஆயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல இந்த ஆக்டிவ் ரைஸ் பிரான் ஆயில் இன்னைக்கு நிறைய பயன்படுத்துங்கன்னு சொல்றது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை இது கொடுக்குது, சரிங்களா? இடுப்பு வலி, அவங்களுடைய போன் ஹெல்த்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான ஒரு சப்போர்ட் பண்ணுது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுல ஒரிஜினல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இந்த ரைஸ் பிரான் ஆயில்ல இருக்குது, சரிங்களா? இது இந்த மோடிக்கேர்ல இருக்கக்கூடிய ரைஸ் பிரான் ஆயில்ல 1500 mg இருக்குது, சரிங்களா? மற்ற எந்த பிராண்ட்லயுமே 1500 mg இருக்காது, அதை விட கம்மியா தான் இருக்கும். ஆனா ரேட்டு மட்டும் கூட இருக்கும். அப்போ ஒரிஜினல் ரொம்ப கம்மியா இருந்தா ரேட்டு அதுக்கு தக்க இருக்கும், சரிங்களா? அது போக இதுல இயற்கையாவே விட்டமின் இ, சரிங்களா, விட்டமின் ஏ, விட்டமின் டி, இதெல்லாம் இருக்குது. இந்த ரைஸ் பிரான் ஆயில நீங்க பயன்படுத்துறப்ப உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கொலஸ்ட்ரால், நல்ல கொழுப்பு உள்ள போகும், கெட்ட கொழுப்பு வெளியேறும். அது மாதிரி நீங்க சமைக்கிறப்ப அதிகப்படியான கொதிநிலை, இப்போ பூரி போடுறீங்க, அந்த எண்ணெயை திருப்பி நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா அதிகப்படியான கொதிநிலையை தாங்கக்கூடிய எண்ணெய் இது, சரியா? ரீயூஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான சமையல் எண்ணெய். அது மட்டும் இல்லாம நீங்க பூரி, சப்பாத்தி இந்த மாதிரி இதெல்லாம் சுடுறீங்க வீட்டுல அப்படின்னா புகை ரொம்ப அடிக்கும்,
சரிங்களா? மற்ற எந்த எண்ணெயை நீங்கள் வச்சு பண்ணாலும். ஆனால் ரைஸ் பிரான் ஆயிலை யூஸ் பண்ணுறப்ப அந்த புகையே வராது. அதே மாதிரி பூரி நிறைய பேர் சாப்பிடணும் விருப்பப்படுவாங்க, ஆனால் டைஜஸ்ட் ஆகாது, இல்லைன்னா கொலஸ்ட்ரால் இருக்குன்னு சாப்பிடாம இருப்பாங்க. இந்த எண்ணெயில் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையே இருக்காது. எப்பவுமே மத்தியானம் நல்லா பசிக்கு, நல்ல டைஜஸ்டிவ் ஆகும், கொலஸ்ட்ராலும் கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கும். சரிங்களா? அதனால் உங்கள் உடம்பை பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உண்மைக்கே தரமான சமையல் எண்ணெய். நான் இந்த எண்ணெயை தான் எங்கள் வீட்டில் பயன்படுத்துகிறேன். இட்லி பொடியா, இட்லி தோசை பொடிக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றுவோம் பார்த்தீங்களா, அதுக்கும் இந்த பொடியை தான், இந்த எண்ணெயை தான் ஊற்றி நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சாப்பிட்டுட்டு இருக்கோம். தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம் பார்த்தீங்களா, அந்த இதுக்கும் இந்த எண்ணெயை தான் தேய்ச்சி குளிக்கிறோம். எங்கள் வீட்டு விளக்கு பொறுத்துறதுக்கும் இந்த எண்ணெயும் ப்ளஸ் நெய்யை தான் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக பியூராக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த எண்ணெயை வேணால் பாருங்கள், அதில் கொஞ்சம் மினரல் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க, அல்லது பாம் ஆயில் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. எந்த எண்ணெய் வேணாலும் சின்னதாக எழுதியிருக்கும், சின்னதாக அந்த பாக்கெட்டில் வந்து எழுதியிருக்கும் மினரல் ஆயில் ஆடு 10%, 5% அப்படின்னு. எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்து பாருங்க, பாம் ஆயில் மிக்சடு அப்படின்னு. ஆனால் இதில் பியூராக வந்து ரைஸ் பிரான் ஆயில் தான் இருக்குது, எந்த மிக்சடும் வந்து இதில் கிடையாது. அதனால் தரமான எண்ணெய் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த எண்ணெயை வாங்கி பயன்படுத்துங்க. உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாத்துக்கோங்க. இதுக்கு பின்னாடியும் மிகப்பெரிய வணிகம் இருக்குது. சரிங்களா? மிகப்பெரிய வணிகம் இருக்குது இதுக்கு பின்னாடி. உங்கள் வீட்டுக்கு வாங்கி பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை விற்பனை பண்ணணும், இது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு ரெக்கமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் இதில் வந்து இந்த ப்ராடக்டை வாங்கி அவங்களுக்கு கொடுக்கலாம். அதன் மூலிமா ஒரு நல்ல வருமானத்தை வந்து பார்க்கலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான தகவல்கள் நாங்கள் தர்றோம். நன்றி, வணக்கம்.